ஹாய் வீவர்ஸ், உங்களோட ஒரு நிமிடம். இன்று நாம் நடந்து முடிந்த விஷயங்களை பற்றி சிந்திப்போம். இதை ஒரு கதையின் மூலம் உங்களுக்கு விளக்குவது சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன். உதாரணமாக, ஒரு அரசனுக்கு மிக உயர்ந்த உலகத்திலே கிடைக்காத ஒரு வைரக்கல் ஒன்று கிடைக்கிறது. அந்த கல்லை அவன் பெற்றதும் மிகுந்த அந்த அதாவது அவங்க நாட்டில் உள்ள பக்கத்தில் உள்ள அந்த மாணிக்க வியாபாரிகளை எல்லாம் அழைத்து அந்த கல்லை காட்டும் பொழுது அனைவரும் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். இது போன்ற கல் உலகத்தில் யாரிடமே இல்லை மன்னா, இது உங்களுக்கு கிடைத்திருக்கிறது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்று அவர்கள் அந்த மன்னனுக்கு கூறுகிறார்கள். இதை கேட்ட மன்னனுக்கோ மிகுந்த மகிழ்ச்சி. அதை மிகவும் பொக்கிஷமாக போற்றி பாதுகாத்து வருகிறான். அதற்காக அவன் ஒரு முக்கியமான இடத்தை தேர்ந்தெடுத்து அதற்கு அதிகமான காவலாளிகளை போட்டு அதை யாரும் திருடிவிட முடியாமல் அவன் பாதுகாத்து வருகிறான். இப்படி பாதுகாக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் அவன் சென்று அந்த காலையிலே அதை எடுத்து அதை பார்த்து சந்தோஷப்பட்டு வருவது வழக்கமாக இருக்கிறது. இப்படி காலங்கள் கழிகின்றன. ஒரு நாள் அரசன் அதை எடுத்து பார்க்கும் பொழுது அதிலே ஒரு கோடு போல ஒன்று தெரிகிறது. இதுவரை இல்லாத ஒன்றாக இருக்கிறது. உடனே அவன் அதை எடுத்து மீண்டும் அங்குள்ள காவலாளிகள் மற்றவரிடம் அங்கு உள்ள தன் அரசவையில் உள்ளவரிடம் காட்டுகிறான். அவர்களும் மன்னா, இது ஏதோ ஒரு இதில் ஏற்பட்ட தவறாக தெரிகிறது என்று அவர்கள் கூற மீண்டும் அனைவரையும் அழைத்து இதை காட்டும் பொழுது அனைவருமே மிகுந்த கவலையோடு இது உள்ளே உடைந்திருக்கிறது மன்னா என்று அவர்கள் கூற மன்னனுக்கோ மிகுந்த கவலை. இதற்கு முன்பாக மன்னன் இதை பெற்ற பொழுது அவன் அடைந்த மகிழ்ச்சியால் அந்த நாடே மகிழ்ச்சியில் ஆழ்ந்திருந்தது. எல்லோரும் சிறப்பான முறையில் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது மன்னனுக்கு இதை பற்றிய கவலை வந்தவுடன் மன்னன் மிகவும் சோர்ந்து விட்டான். அதனால் இதை மக்களும் அறிந்து மக்களும் மிகுந்த சோர்வுடன் ஆகிவிட்டார்கள். பழைய மகிழ்ச்சி நாட்டிலும் இல்லை, மன்னனிடத்திலும் இல்லை. ஆகவே இதை யாராவது சரி செய்ய முடியுமா என்று எல்லாரையும் அழைத்து விடும்போது இதை சரி செய்ய முற்பட்டால் இது சில நேரங்களிலே உடைந்துவிடக்கூடும் என்று ஒவ்வொருவரும் பயப்படுகிறார்கள். இப்படி நாட்கள் கடந்து கொண்டிருக்கின்றன. மக்களுக்கும் மன்னனுக்கும் வேதனையோ வேதனை. ஒரு நாள் இதை கேட்ட ஒரு முதியவர் வருகிறார். மன்னா, நான் அதை பார்க்க வேண்டும், நான் அதை சரி செய்து தருகிறேன் என்பதாக கூறுகிறார். மன்னனுக்கும் மிகுந்த மகிழ்ச்சி. எடுத்து வந்து அவரிடம் கொடுக்கிறார்கள். அவர் பார்த்துவிட்டு, நான் சரி செய்து தருகிறேன், நான் மட்டும் ஒரு 3 நாள் இதனோடு இருக்க வேண்டும், யாரும் என்னை எந்த தொந்தரவும் செய்யக்கூடாது என்பதாக கூறுகிறார். உடனே அதுபோல எல்லா அமைப்புகளையும் அவருக்கு சரியாக அமைத்து கொடுத்து எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது 3வது நாள் அந்த முதியவர் அந்த வைரத்தை எடுத்துக்கொண்டு மன்னனை காண வருகிறார். மன்னன் மிகுந்த ஆவலோடு காத்திருக்கிறான். மன்னனிடம் காட்டும் பொழுது மன்னன் பார்க்கும் பொழுது மன்னனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அதாவது அதிலே ஒரு பூ முளைத்தது போன்ற ஒன்று அவனுக்கு தென்படுகிறது. இந்த வைரம் முன்னை காட்டிலும் மிகவும் அழகாக நேர்த்தியாகவும் அமைக்கப்பட்டிருக்கிறதை கண்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறான். இதை மற்றவர்களும் கண்டு, ஆஹா, இது முன்பு இருந்ததை விட மிகவும் அழகாக இருக்கிறது என்று எல்லோருடைய முகத்திலும் மகிழ்ச்சி. அதை அறிந்த மக்களும் அன்று முதல் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். பின்பு, நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று அந்த முதியவரை கேட்கும் பொழுது, மன்னா, இது உள்ளே இருந்தது ஓட்டைதான், அது நடந்துவிட்டது. நடந்து முடிந்த அந்த ஒன்றை நாம் அப்படியே வைத்திருந்து கவலைப்பட்டால் ஆவது ஒன்றுமில்லை. அதனால் அந்த கோட்டோடு சேர்த்து ஒரு அழகான ஒரு பூ போன்ற ஒரு ஓவியத்தை நான் அமைத்து விட்டேன். அந்த ஓவியத்தினால் இந்த கல் முன்னை விட மிகவும் அழகாக இருக்கிறது. ஆகவே இப்பொழுது நீங்களும் மக்களும் அனைவருமே மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அண்ணா, இதுதானே நமக்கு தேவை என்று கூற மன்னனும் மிகுந்த சந்தோஷப்பட்டு அன்று முதல் அவனுடைய ஆட்சியிலே மலர்ச்சியோடு அவன் தன்னுடைய காரியங்களை கவனித்து வருகிறான். இது கதை. இதில் என்ன தெரிகிறது என்றால், உள்ளே நடந்ததோ ஓட்டையை அடைந்து விட்டது என்று காலம் ஊராக நாம் கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் என்ன நடக்கப் போகிறது? நடந்து முடிந்து விட்டது. அடுத்து அதை என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த முதியவனுடைய அறிவுதான், தன்னுடைய மன்னனுடைய கவலையும் மக்களுடைய கவலையும் நீக்க வேண்டும் என்ற அந்த அறிவுதான் அவர் மீண்டும் அந்த நாட்டிற்கு ஒரு புத்துணர்ச்சியும் மன்னனுக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சியும் கொடுத்திருக்கிறது. ஆகவே இப்படித்தான் மக்களை நாமும் நடந்து முடிந்த விஷயங்களை பற்றி கவலைப்பட்டு கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் அதிலிருந்து எதுவும் செய்ய முடியாது. ஆகவே அதை எப்படி அழகுபடுத்த வேண்டும்? உதாரணமாக ஒரு பரீட்சையிலே தோல்வி அடைகிறார்கள், அல்லது ஒரு ஸ்போர்ட்ஸில் தோல்வி அடைகிறார்கள், இப்படி அரசியல்வாதிகள் தேர்தலில் தோல்வி அடைகிறார்கள்.
இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு பாடம். இதை எப்படி அழகுபடுத்திக் கொள்வது, இதை எப்படி முன்னேற்றிக் கொள்வது, இந்த தோல்வியை எப்படி வெற்றியாக்குவது என்று நாம் நம்முடைய அறிவை கொண்டு தீர்மானித்து அப்படி நம்மை உருவாக்கி கொள்ள வேண்டும். அதுதான் வாழ்க்கையினுடைய தத்துவம். ஆகவே நடந்து முடிந்தவர்களை பற்றி கவலைப்படாமல் எது நடந்து முடிந்தாலும் அது இறைவன் நமக்கு தந்த ஒரு நன்மையாகத்தான் இருக்கும் என்று அதை எப்படி அழகுபடுத்தி வாழ்வது என்று நாம் சிந்தித்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு முடிவும் மிகுந்த அழகாகத்தான் இருக்கும். ஆகவே அப்படி வாழ்வோமா? நன்றி.